மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்குட்பட்ட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போதே உத்தரவிட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. விஜய் தப்பியோடவில்லை, காவல்துறை அறிவுறுத்தல் படியே வெளியேறினார். உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தவேக தரப்பு கோரிக்கை. விஜயின் கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாகவும் போலீஸ் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றும் உயிரிழந்த சிறுவனின் தந்தை குற்றச்சாட்டு. அஷ்ரா கார் தலைமையிலான விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை என்றும் வாதம். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி அஷ்ரா கார் சிபிஐயில் பணியாற்றியவர். விசாரணை நடக்கும் போதே வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது தேவையற்றது என தமிழக அரசு தரப்பு வாதம். விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு காரணம். குடிநீர், உணவு கிடைக்காமல் மக்கள் மயக்க நிலையை அடைந்தார்கள் என தமிழக அரசு தரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கொள்கையற்ற இளைஞர் கூட்டம் உருவாகி உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். நெறிப்படுத்தும் பொறுப்பு எல்லோரையும் விட நமக்கு உள்ளது என்றும் பேச்சு. கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க. அவங்கள கொள்கை மயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. வெனிசுலா ஜனநாயக போராட்ட நாயகி மரியா கொரினா மாசோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஆட்சி மாற்றத்தை அமைதியாகவும் நீதிமிக்க முறையிலும் கொண்டுவர முக்கிய பங்கு வகித்தார் என நோபல் குழு பாராட்டு. The Norwegian Nobel Committee has decided to award the Nobel Peace Prize for 2025 to Maria Corina Machado. She is receiving the Nobel Peace Prize for her tireless work promoting democratic rights for the people of Venezuela. தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஏமாற்றம். 8 போர்களை நிறுத்தியிருப்பதாக தொடர்ந்து பேசி வந்த நிலையில் ஏமாற்றமே மிஞ்சியது. வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள். அக்டோபர் மாதம் குறைவாகவே மழை பெய்துள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா விளக்கம். வடகிழக்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. கிருஷ்ணகிரியில் இன்றும், நீலகிரியில் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கனமழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. பண்டிகை நாட்களையொட்டி சற்றே குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. நேற்றை விட சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் நாளை கிராம சபை கூட்டங்கள். காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பார் என அரசின் ஊடகச் செயலர் ககன்தீப் சிங் பேடி தகவல்.
பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது ஆனால் தொலைத்து விடுவேன். ஐயாவை வைத்து நாடகம் ஆடுகிறீர்களா என்று அன்புமணி கேள்வி. ஏதாவது தொலைச்சு போட்டுலாம் கோபத்தில் இருக்கணும். ஐயா வச்சு டிராமா பண்ணி சிங்கப்பூர் நெல்லை வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்கு தமிழறிஞர் தோ. பரமசிவன் பெயர். மாநகராட்சி கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றம். புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மிரட்டல் மெயிலை அடித்து தீவிர சோதனை. மதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். அண்ணாநகர் காவல் ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் ஆணையர் உத்தரவு. பீகாரில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் முடிவு. டெல்லி வந்துள்ள ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. ஆப்கானுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதாக ஜெய்சங்கர் பேச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 7.6 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கடலோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால். 24 வயதிற்குள் அதிக சதமடித்த தொடக்க வீரர் என்ற சாதனையை சமன் செய்து அசத்தல். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.